பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 நாட்களாக ஒரு முக்கியமான செய்தி உலா வருகிறது. என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா, 10 ஆண்டுகளில் புறம்போக்கு நிலத்தில் வசித்தா ஆட்சேபனை இல்லைன்னா அதுக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அறிவிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஒரு தகவல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த தகவல் சம்பந்தமாக நிறைய செய்திகள் பகிரப்பட்டு வருகிறது. சரி, அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத தான் முழுமையாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலே வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த தகவலை தெரிவித்ததாக அமுதா ஐஏஎஸ் கூறியிருக்கிறார். இதுவரை சென்னையில் 60,000க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் 86,368 பட்டாக்கள் வழங்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் கூறினார். தமிழக சட்டசபை வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தொடங்க உள்ள நிலையில் அப்போது தமிழக அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இதன் முன்னோட்டமாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கடந்த பிப்ரவரி 12ஆம் தேதி நடந்தது. இந்த கூட்டத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், நேரு உட்பட அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பட்ஜெட்டுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. அன்று செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன், ஏழை மக்களுக்கு நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை முதல்வர் ஸ்டாலின் செய்திருக்கிறார். சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 32 கிலோமீட்டர் பரப்பளவில் குடியிருப்பவர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட நெடுங்காலமாக வசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பட்டா பெற முடியாமல் சிரமப்பட்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்ய முடியாமல் இருப்பது முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன்படி சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதிகளில் இருக்கும் மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சென்னையில் மட்டும் 29,187 பேர் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பட்டம் வழங்குவதற்கு பணிகளை 6 மாத காலத்திற்குள் முடித்து கொடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் அமலில் உள்ள இந்த பெல்ட் ஏரியா சட்டம் 1962ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 1962ஆம் ஆண்டில் இருந்து இந்த ஆண்டு வரை அதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்தது. தற்போதுதான் பெல்ட் ஏரியா பகுதி தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் மிக தெளிவாக ஒரு முடிவை எடுத்து 6 மாதத்திற்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னையில் மாநில அளவில் ஒரு குழுவும் அமைக்கப்பட உள்ளது. உடனடியாக அந்த பணிகளை தொடங்கி 6 மாத காலத்திற்குள்ளே முடிக்கப்பட இருக்கிறது. சென்னை மட்டுமின்றி மதுரை, நெல்லை போன்ற மாநகராட்சிகளில் இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. அங்கே இருப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்பட இருக்கிறது. மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் சேர்த்து மொத்தம் 57,084 பேர் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு பகுதிகளில் குடியிருந்து வருபவர்களாக கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் 86,000 பேருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின்படி பட்டா வழங்கப்பட இருக்கிறது என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 4 மாவட்டங்களுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டுமல்ல, டவுன் ஏரியாவில் இருக்கக்கூடிய மதுரை மாவட்டம், நெல்லை மாவட்டம், இந்த மாதிரி நகராட்சிகள் சம்மந்தமாகவும் கூட சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எல்லா பகுதிகளிலையுமே புறம்போக்கு நிலங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா வழங்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டுலேருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் பல ஜிஓக்கள் வெளியிடப்பட்டு இருக்கிறது. நம்ம அதை குறித்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ கீழே வேணும்னா அந்த லிங்க் எல்லாம் தருகிறோம். நீங்கள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் குடியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜிஓக்களை மேற்கோள் காட்டி நீங்கள் பட்டாக்கள் வழங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தகவலை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமப்பகுதிகளில் 5 ஆண்டுக்கு மேலே குடியிருந்தாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி ஜிஓ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஜிஓக்கள் மற்றும் அது சம்மந்தமான வீடியோக்கள் எல்லாம் அந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பகிருங்க. மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.